வல வல வல. சாமி சாமி எங்க ஈஸ்வர சாமி உள்ள இருக்காரு சாமி. கொஞ்சம் உள்ள விட்டீங்கன்னா அவரை பார்த்துட்டு வந்துடும் சாமி. ஈஸ்வரன் மகேஷ் சொன்னது. போயா போயா. சாமி சாமி தோசாமி. சாமி உள்ள விட மாட்டாங்க சாமி. எத்தனை நாளைக்கு தான் எங்க கூடவே எங்க வேஷத்துல இருப்பீங்க சாமி? கொஞ்சம் பொறுத்துங்க சாமி. கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தவனையே சப்போர்ட்டா ஜூஸ் மாதிரி புளிஞ்சு போட்டு வச்சிருக்கான். அவனை ஏத்துனா நான் மாட்டினா என்ன அவனு ஏன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாமி. ஆமா சாமி, கொக்கு சுடுற மாதிரி குருவி சுடுற மாதிரி தொப்பு தொப்புன்னு சுட்டுடுவாங்க சாமி. வாயமூடு சாமி, நீ என்ன சுற்ற போல இருக்கு சாமி. சாமியோ அங்க பாருங்க சாமி, உங்க தோஸ்து வராங்க சாமி. ஈஸ்வர் கிளம்பு. அவங்கள சும்மா விடக்கூடாது. வெட்டுக்கு வெட்டு முட்டுக்கு முட்டு திருப்பி அடிச்சாதான் நம்ம யாருன்னு காட்ட முடியும். கிளம்பு. சாரி. சில அடிக்கெல்லாம் திருப்பி அடிக்க முடியாது. வாத்தியார் அடிச்சாருன்னு திருப்பி அடிச்சா படிப்பு போயிடும். ரவுடி அடிச்சான்னு திருப்பி அடிச்சா நிம்மதி போயிடும். மனுஷனுக்கு சொத்து சுகத்தை விட நிம்மதி தான் முக்கியம். எனக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு. முதல்ல போய் அவங்கள கவனிங்க. சாமி தோசாமி. என்ன ஈஸ்வர் இப்படி மாறிட்ட? ஆமா, என் புள்ள மாறிட்டான். நீங்க மாறினா மாறுங்க, இல்ல யார் கையிலாவது அடி வாங்கி சாவுங்க. நீ வாப்பா. உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது மன்னவனே. சாமி கவலைப்படாதீங்க சாமி. எங்க பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன் சாமி. காலம்பூராவும் எங்க கூட இருந்துருங்க சாமி. பொண்ணா? ஆமா சாமி. எங்க பொண்ணு? தோ இங்கதான் இருக்கு சாமி. இதுதான் சாமி என் பொண்ணு. ஏண்டா பாவாடை தாவணி கட்டின மாதிரி இருக்கு, இது பொண்ணாடா? போங்க சாமி, வெக்கமா இருக்கு சாமி. வாங்க மாப்ள சாமி, வாங்க வாங்க. ஐயோ, விஷயத்தை கேள்விப்பட்டதும் பதறி போயிட்டேன். உடனே கண்ணாத்தா கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண, எல்லாம் சரியாயிடும். எதுக்கு இப்படி பதறீங்க? விபூதி தானே பூச வந்தேன், முத்தமா கொடுக்க வந்தேன். முத்தமா? அம்மா புவனா, என்னப்பா? அந்த விபூதி வாங்கி கொஞ்சம் பூசுங்க. அவங்க பூசலாம், நான் பூசக்கூடாதா? அவங்க எங்க அம்மா, பூசலாம். அது என் தங்கச்சி, பூசலாம். நீங்க பூசினா தப்பாகாதா? ஏய், இதுல என்ன தப்பு இருக்கு? கட்டிக்கு போற பூசாம கண்டவளா வந்து பூசுவா? கட்டிக்க போறவங்களா ஈஸ்வருடைய காதலியா இருப்பாங்களோ? நீ பூசுமா. இருங்க, இந்த காதல் கல்யாண கச்சேரி எல்லாம் 3 மாசம் கழிச்சுதா? 3 நாள்லயே இந்த மாற்றம்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஏமாற்றம் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சத்தியம் பண்ணுங்க. உனக்கும் ஈஸ்வருக்கும்? நீங்க தானே ஈஸ்வர்? சரி, அந்த ஈஸ்வருக்கும் உனக்கும்? எந்த ஈஸ்வரன்? சனீஸ்வரனா, வைத்தீஸ்வரனா, லோகேஸ்வரனா? சரி, உன் ஈஸ்வரனுக்கும் உனக்கும் இனி 3 மாசத்துல கல்யாணம். இது சத்தியம். வாங்க. ஆமா, அர்ச்சனை பையன் பேருக்கா பொண்ணு பேருக்கா? என் பையன் பேருக்கு பண்ணுங்க. ஏன்பா ஈஸ்வர், அர்ச்சனை தமிழ்ல பண்ணவா சமஸ்கிருதத்துல பண்ணவா? மனுஷனுக்கு தான் மொழி பிரச்சனை, கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ அதுல செய்யுங்க. ஆஹா, பாத்தியாம்மா, பாத்தியா அந்த திருவண்ணாமலை தம்பி எவ்வளவு தெளிவாக்கி இருக்குன்னு. ஆமா ஆமா, ரொம்ப தெளிவுதான். நீங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க, போங்க. சரிம்மா. ஓம் சிவாய நமக. சரியான வாயாடி. உன் பொண்ணு தானே. ஏய், என்னண்ணே, கோயிலுக்குள்ள நீங்களே வரும்போது இந்த செருப்பு வரக்கூடாதுங்களா? ஐயா,
உள்ள போ. போ உள்ள. எல்லார்கிட்டயும் செருப்பு வாங்கிட்டு டோக்கன் கொடு. டேய், இந்தா. நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வர வரைக்கும் எங்க செருப்புக்கு நீதான் பொறுப்பு. புடி புடிப்பா. வெளியே வாணே, வெளியே வாணே. எதுக்குமா? என்ன இது உனக்கு அசிங்கமா தெரியல, அவமானமா தெரியல? கண்டவ செருப்பெல்லாம் தூக்கி வச்சிட்டு இருக்க. நீ முதல்ல வெளியே வாணே. பரமா, ஏற்கனவே ஒருத்தன் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அவனும் மனுஷன் தானே, அவனும் இதே வேலையை தானே செஞ்சுட்டு இருந்தா. இது எனக்கு அசையமா தெரியலமா. இப்போ சந்தோஷம் தானே? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இந்த காட்சியை நீயே இருந்து கண் குளிர பார்த்துட்டு வா. நான் போறேன். டேய், செருப்பு வாங்கிக்கோங்க. வெளியே வா. கால்ல போட்டு விடு. நீ போட்டு விடுறியா இல்ல உங்க அம்மாவை போட சொல்லவா? போடுறா. மனசு ரொம்ப வலிக்குதப்பா. தாய் ஆகணும்னா பிரசவ வழியை தாங்கி தானே ஆகணும். உங்க பையன் நல்ல புள்ளி ஆகணும்னா இந்த மாதிரி வழியை தாங்கி தானே ஆகணும். வாங்க போலாம். அத்தை, நீங்க சொன்னது கரெக்ட் தான். சாமியாரு அப்படியே உங்க புள்ள மாதிரியே இருக்காரு. இவங்க தான் உங்க பையனுடைய லவரா? எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க? அதான் என் சக்தி. அவ ரொம்ப மாறிட்டான் சாமி. கல்யாணத்தை கூட நீங்க சொல்ற தேதியில தான் வச்சுக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். அந்த அளவுக்கு உங்க பக்தன் ஆயிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுங்க. அப்போதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். சாமி, இவர் சொன்னதையே அப்படியே நீங்களும் சொல்றீங்க? ஓ, அவரும் அப்படிதான் சொன்னாரா? ஆமா.
அதான் ஞானி. உலக அசைவுகளை ஆராய்ச்சி பண்றவன் விஞ்ஞானி. ஒரு பக்தனோட மன அசைவுகளை புரிஞ்சுக்கிறவன் மெய்ஞானி. அது சரி, என் உணர்வு புரிஞ்சுக்காம கல்யாணத்தையே 3 மாசம் தள்ளி போடுறீங்க. அப்போதான் குரு இடம் மாறாரு. அதுக்குள்ள இவர் மாறிடுவாரே. அவர் மாறது தானே சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. அது ஆன்மீகம். உன்ன மாதிரி சிறுமி கதையெல்லாம் புரியாது. பக்தா, உன்கிட்ட இப்ப தனியா பேச வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் உள்ளே வாங்க. என்ன சாமி, மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் நீ போகும்போது எல்லாம் அமைதியா இருக்கும். இருக்கும். பாருங்க, வாழ்க்கைங்கிறது காத்து மாதிரி. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வெறும் தென்றல் காத்து மட்டும்தான். இன்னும் அனல் காத்து, ஆடி காத்து, பனி காத்து, புயல் காத்து, சூற காத்து, சூறாவளி காத்து இருக்கு. இதெல்லாம் சொலண்டு அடிக்கும் போதுதான் எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் வெளியில வந்ததும் ஒன்னத்தான் தேடி இருக்கணும். ஆனா உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடணும்டா. டேய், நீ என் தங்கச்சிக்கு மாமா வேலை பார்த்தீங்களடா. இப்ப உன் தங்கச்சிக்கு நான் மாமா வேலை பார்த்திருக்கேன்டா. இவளுக்கு நான் பிடிச்ச மாப்பிள்ளைய பாக்குறியா? டேய், காட்டுறா மாப்பிள்ளைய. வாரடி. என்ன மாப்பிள, ரெடியா? ஆத்தாலும் பையனும் இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓடி. என்னடி நொன்ன? ஓடி. போய் அவளை காப்பாத்துடா. போடா போடா. ஓடி. ஒரு நிமிஷம் பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. தயவுசெய்து என் தங்கச்சி ஒண்ணு பண்ணாதீங்க. என்னடா கூட கூப்பிட்டு போடுற? அன்னைக்கு என்னமா பாஞ்ச, இன்னைக்கு என்னடா பம்முற? டேய், பாய்டா பாய்டாங்கற. என்னடா வேங்க வேடிக்கை பாக்குது? பாய்டா பாய்டா.